12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இந்நிலையில் இது தொடர்பான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டியராஜன், மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதம் குறித்த முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்பது கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை அதிகரித்து காணப்படுகிறது. அரசு பள்ளிகளில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 91.02% என்கின்ற அளவில் இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு அரசு பள்ளியில் பயிற்சிக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 89.8 இருந்தது. இந்த ஆண்டு அது அதிகரித்து 91.02% தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 95.99% என்ற அளவில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் இருந்தது. தற்போது அது ஒரு 0.5% குறைந்து 95.49% இருக்கிறது. தனியார் சுயநிதி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 99.08% தேர்ச்சி விகிதம் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு 98.70, அதாவது 0.3% என்கின்ற அளவில் தனியார் பள்ளியினுடைய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது. இருபாலர் பள்ளிகள், அதாவது மாணவர்கள் மாணவிகள் சேர்ந்து படிக்கக்கூடிய பள்ளிகளில் அவர்கள் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 94.78% உள்ளது. பெண்கள் பள்ளி, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில், அதாவது பெண்கள் மட்டுமே பயிலக்கூடிய அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்பது 96.39% இருக்கிறது. ஆண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பாய்ஸ் ஹை ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 88.98% இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 6 வகைகளாக பள்ளிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள். இதில் அதிகபட்சமாக தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது. 98.70 என்ற அளவில் தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 95.49% அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. அரசு பள்ளியினுடைய தேர்ச்சி விகிதம் 91.02% இருக்கிறது. இதை தவிர்த்து இருபாலர் பள்ளிகள் மற்றும் பெண்கள் பள்ளிகள், ஆண்கள் பள்ளிகள் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெண்கள் பள்ளியில் அதிகப்படியாக மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. பெண்கள் பயிலக்கூடிய அந்த பள்ளிகளில் இருந்து தேர்வு எழுதியவர்களில் 96.39% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதனை அடுத்து இருபாலர் பள்ளிகள், மாணவர்கள் மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் 94.78% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய, மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளியில் தேர்வு எழுதியவர்களில் 88.98%, அதாவது கிட்டத்தட்ட 89% மாணவர்கள் அதிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மேல்நிலை பள்ளிகள், அதாவது மொத்தமாக தேர்வு எழுதிய மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 7532. இதுல 100% தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகளை பார்த்தோமானால் 2478. அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள்ல 100% தேர்ச்சி பெற்றிருக்க மாணவர்கள், 100% என்பது ஒரு பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளில் எத்தனை பேர் தேர்வு எழுதினார்களோ அத்தனை பேரும் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியதாக அரசு பள்ளிகளில் மட்டும் 397 பள்ளிகளில் 100% மாணவ மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாட வாரியான தேர்ச்சி சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலவே அறிவியல் பாடப்பிரிவுகளிலும் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது. வழக்கமாக அறிவியல் பாடப்பிரிவுகள், வணிகவியல் பாடப்பிரிவுகளில் மாணவ மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும். கலைப்பிரிவுகள் மற்றும் தொழில் பாடப்பிரிவுகளில் மாணவ மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கும். அதே போலத்தான் இந்த ஆண்டும் அறிவியல் பாடப்பிரிவுகளில் 96.35% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். வணிகவியல் பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் 92.46% என்கின்ற அளவில் அவருடைய தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. கலை பாடப்பிரிவுகளில் 85.67% எனவும், தொழிற் பாடப்பிரிவுகளில் 85.85% என்ற வகையிலும் பாட வாரியாக மாணவ மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கும் பொழுது இயற்பியல் மற்றும் வேதியியல், உயிரியல், இது போன்ற இந்த அறிவியல் பாடப்பிரிவுகளில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் எப்போதும் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இயற்பியல் பாடப்பிரிவுகளில் தேர்வு எழுதினதுல 98.48% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். வேதியியல் பாடப்பிரிவில் 99.14% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். உயிரியல் பாடப்பிரிவில் 99.35% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கணிதத்தில் 98.57%, தாவரவியலில் 98.86% தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் பாடப்பிரிவில் 99.04% என்கின்ற அளவில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. அதிகபட்சமாக ஆண்டுதோறும் கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் மாணவர்கள் அதிக அளவிலான சென்டம் எடுப்பார்கள். அதுபோலத்தான் இந்த ஆண்டும் அதிக அளவிலான 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அதிகபட்சமாக மாணவர்கள் தேர்ச்சி, அதாவது 100% தேர்ச்சி நெருங்கியிருக்கக்கூடிய ஒரு பாடமாக கணினி அறிவியல் பாடம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 99.80% என்ற அளவில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் கணினி அறிவியல் பாடப்பிரிவில் இருக்கிறது. வணிகவியல் பாடப்பிரிவில் 97.77% எனவும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 96.61% எனவும் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. நான் பார்க்கும்போது முக்கிய பாடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான பாடங்கள் இருக்கிறது. முக்கிய பாடம், முதன்மையான பாடங்களாக பார்க்கப்படுகிறது 12ஆம் வகுப்பு. அதுல 100% மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த ஆண்டு 26,352 மாணவர்கள் அவருடைய அந்த 100 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டை காட்டிலும் இது குறைவு. கடந்த ஆண்டு
501 என்கின்ற அளவில் தான் மாணவர்களுடைய அந்த 100 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருந்தது. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 4000 மாணவர்களுடைய எண்ணிக்கை 100 எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து தமிழ் பாடப்பிரிவில் 35 பேர் 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2 பேர் மட்டுமே தமிழ் பாடப்பிரிவில் 100 மதிப்பெண்கள் எடுத்திருந்தனர். தற்போது இந்த ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களில்